uh, calculate the value of the goodwill at 5 years purchase of super profit from the following information. They ask you to calculate the goodwill for how many years? 5 years purchase. அப்போ குட்வில் அமௌண்ட் எத்தனை இயர்ஸ் பர்ச்சேஸ் அப்படின்னா 5 இயர்ஸ் பர்ச்சேஸை நம்ம கால்குலேட் பண்ணணும். அண்டர் வாட் மெத்தட்? சூப்பர் ப்ராஃபிட் மெத்தட். அப்போ வாட் இஸ் த ஃபார்முலா ஃபார் குட்வில்? குட்வில்ஸ் ஈக்குவல் டு சூப்பர் ப்ராஃபிட். எஸ்பினா சூப்பர் ப்ராஃபிட். Super profit into number of years purchase, how much? 5 is equal to. But this is called goodwill. So super profit, how can we find out the super profit? Average profit minus normal profit. Average profit minus normal profit is equal to what profit? Super profit. So அப்போ goodwill calculate பண்ணுறதுக்கு super profit into 5 years multiply பண்ணால் goodwill கிடைக்கும். அப்போ சூப்பர் ப்ராஃபிட் கண்டுபிடிக்கிறோம்னா ஆவரேஜ் ப்ராஃபிட் மைனஸ் நார்மல் ப்ராஃபிட்டை மைனஸ் பண்ணால் என்ன கிடைக்கும்? சூப்பர் ப்ராஃபிட் நமக்கு கிடைக்கும். எஸ், ஓகே. தென் நெக்ஸ்ட்டு கேபிட்டல் எம்ப்ளாய்டு இன் ருபீஸ் 1,20,000. நார்மல் ரேட் ஆஃப் ப்ராஃபிட் வந்து 20%. அப்போ 1,20,000 போட்டோம்னா 20% ப்ராஃபிட் வந்து நம்ம எடுக்க முடியும். அப்போ இந்த கேபிட்டல் எம்ப்ளாய்டு நார்மல் ப்ராஃபிட் ரெண்டையும் வச்சு நம்ம என்ன கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னா நார்மல் ப்ராஃபிட் நம்ம கண்டுபிடிக்க முடியும். இப்போ நார்மல் ப்ராஃபிட் எப்படி கண்டுபிடிப்ப? இந்த கேபிட்டல் எம்ப்ளாய்டு 1,20,000 இன்ட்டு எத்தனை பர்சன்டேஜ்? 20% மல்டிப்ளை பண்ணோம்னா நமக்கு என்ன கிடச்சிரும்? நார்மல் ப்ராஃபிட் நமக்கு கிடச்சிரும். ஓகே. த நெக்ஸ்ட்டு நெட் ப்ராஃபிட் ஃபார் த 5 இயர்ஸ் நமக்கு கொடுத்துட்டாங்க. அப்போ சூப்பர் ப்ராஃபிட்னா ஆவரேஜ் ப்ராஃபிட் நமக்கு தேவை, நெட் ப்ராஃபிட் நமக்கு நார்மல் ப்ராஃபிட் நமக்கு தேவை. நார்மல் ப்ராஃபிட் நம்ம கண்டுபிடிச்சிடுறோம். அப்போ ஆவரேஜ் ப்ராஃபிட் கண்டுபிடிக்கணும்னா டோட்டல் ப்ராஃபிட்டை நம்ம 4 இயர்ஸ் ப்ராஃபிட்டையும் 5 இயர்ஸ் ப்ராஃபிட்டையும் கூட்டி 5ஆல் டிவைட் பண்ணால் என்ன கிடச்சிரும்? ஆவரேஜ் ப்ராஃபிட் கிடச்சிரும். இந்த ஆவரேஜ் ப்ராஃபிட்டை அப்படியே நம்ம என்ன பண்ணக்கூடாது? we should not use the average profit as such. if there is any remuneration is given to the partners பார்க்கணும். if such given means such average profitலேருந்து -2,800 மைனஸ் பண்ண பிறகு வரக்கூடிய ப்ராஃபிட் தான் ரியல் ஆவரேஜ் ப்ராஃபிட். ஓகே. அப்போ இது கண்டுபிடிக்கும். அப்போ தென் த்ரூ திஸ் சம் சூப்பர் ப்ராஃபிட் மீன்ஸ் வாட்? குட்வில் இஸ் ஈக்குவல் டு super profit into number of years purchase. Super profit is equal to what? Average profit minus normal profit. நார்மல் ப்ராஃபிட் எப்படி கண்டுபிடிப்போம்னா கேபிட்டல் எம்ப்ளாய்டு இன்ட்டு 20% நார்மல் ப்ராஃபிட் கிடைக்கும். ஆவரேஜ் ப்ராஃபிட்னா எப்படி கண்டுபிடிக்கும்னா டோட்டல் ப்ராஃபிட்டை வந்து 5ஆல் டிவைட் பண்ணால் என்ன கிடைக்கும்? ஆவரேஜ் ப்ராஃபிட் கிடைக்கும். அதில் ஏதாவது ரெமுனரேஷன் இருந்தால் அதை என்ன பண்ணணும்? மைனஸ் பண்ணிவிட்டால் நமக்கு என்ன கிடச்சிரும்? ஆவரேஜ் ப்ராஃபிட் நமக்கு கிடச்சிரும். ஆர் யூ கிளியர் தட்? எஸ். So let us move to the sum. So now we see the solution. Okay. Average profit is equal to first total profit divided by number of years. So goodwill calculate first super profit na eppadi calculate? Super profit na enna eppadi varanum? Super profit is equal to average profit minus normal profit. First நம்ம என்ன கண்டுபிடிப்போம்? ஆவரேஜ் ப்ராஃபிட் நம்ம கண்டுபிடிப்போம். ஓகே. ஆவரேஜ் ப்ராஃபிட் மீன்ஸ் வாட்? டோட்டல் ப்ராஃபிட் into total profit divided by 5 is equal to what profit? Average profit. So total profit given in the sum. So and 5 years profit add பண்ணி 5ஆல் டிவைட் பண்ணிட்டா நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா ஆவரேஜ் ப்ராஃபிட் கிடைக்கும். Now what is average profit? 34,800 is the average profit. Okay. Then next, suppose in this average profit any remuneration is there. சம்பளம் ஏதாவது கொடுத்துருந்தோம் அப்படின்னா சம்பளத்தை நம்ம என்ன பண்ணணும்? மைனஸ் பண்ணிடணும். அப்போ 34,800 மைனஸ் என்னது அப்படின்னா 2,800 வந்து ரெமுனரேஷன். ரெண்டையும் மைனஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா 32,200 வந்து நமக்கு என்ன கிடச்சிரும்? ஆவரேஜ் ப்ராஃபிட். இதுதான் என்ன ப்ராஃபிட்? ஆவரேஜ் ப்ராஃபிட். ஓகே. எஸ். த நெக்ஸ்ட் ஒன் next we have to see normal profit. Normal profit means what? Capital employed into normal rate of sum return. Capital employed already given in the sum 1,20,000 into எத்தனை percentage? 20%. Then what is the normal profit? 24,000. So already we have seen what average profit 32,000 கண்டுபிடிச்சிருக்கோம். ஆவரேஜ் ப்ராஃபிட் நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். நெக்ஸ்ட் என்னது? ஆவரேஜ் ப்ராஃபிட் நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். ஆவரேஜ் ப்ராஃபிட் எவ்வளோ கண்டுபிடிச்சிருக்கோம்? 32,000 கண்டுபிடிச்சிருக்கோம். நார்மல் ப்ராஃபிட் எவ்வளோ கண்டுபிடிச்சிருக்கோம்? 24,000 கண்டுபிடிச்சிருக்கோம். ஸோ ரெண்டையும் மைனஸ் பண்ணால் என்ன கிடச்சிரும் அப்படின்னா
சூப்பர் ப்ராஃபிட் 8,000 சூப்பர் ப்ராஃபிட் நமக்கு கிடச்சிரும். இந்த 8,000 சூப்பர் ப்ராஃபிட் இன்ட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம், சூப்பர் ப்ராஃபிட் 8,000 இன்ட்டு நம்பர் ஆஃப் இயர்ஸ் பர்ச்சேஸ் அப்படின்னு சொல்கிறப்ப இந்த சம்மில் எத்தனை இயர்ஸ் பர்ச்சேஸ் கொடுத்துருக்காங்கன்னா 5 இயர்ஸ் பர்ச்சேஸ் கொடுத்துருக்காங்க. அப்போ 8,000 5ஆல் மல்டிப்ளை பண்ணால் என்ன கிடச்சிரும் அப்படின்னா 40,000 நமக்கு குட்வில் நமக்கு கிடச்சிரும். வெரி கிளியர் தட். சி see 8,000 super profit into 5 is equal to how much goodwill? 40,000 goodwill. So once again explain the sum. In this sum they ask you to calculate valuation of goodwill on the basis of super profit. சூப்பர் ப்ராஃபிட் வேல்யூவை கால்குலேட் பண்ணணும் அப்படின்னா குட்வில் இஸ் ஈக்குவல் டு சூப்பர் ப்ராஃபிட் இன்ட்டு நம்பர் ஆஃப் இயர்ஸ் பர்ச்சேஸ். நம்பர் ஆஃப் இயர் பர்ச்சேஸ். சூப்பர் ப்ராஃபிட் எப்படி கண்டுபிடிக்கலாம்னா ஆவரேஜ் ப்ராஃபிட் மைனஸ் நார்மல் ப்ராஃபிட் தான் என்ன ப்ராஃபிட், சூப்பர் ப்ராஃபிட் நம்ம சொல்லுவோம். ஆவரேஜ் ப்ராஃபிட்னா டோட்டல் ப்ராஃபிட்டை என்ன எத்தனால் டிவைட் பண்ணும், 4 இயர்ஸ் ப்ராஃபிட்னா 4 இயர்ஸால் டிவைட் பண்ணால் என்ன ப்ராஃபிட் கிடச்சிரும், ஆவரேஜ் ப்ராஃபிட் நமக்கு கிடச்சிரும். அடுத்து நார்மல் ப்ராஃபிட் எப்படி கண்டுபிடிப்போம் அப்படின்னா நார்மல் ரேட் ஆஃப் ரிட்டர்ன் டிவைடட் பை